விளைநிலங்களெல்லாம் வீட்டு மனைகளாக வருது. நம்ம விளைநிலங்களில் வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுவதை நாம் பெருமையாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் காய்கறி விளைய வைக்கலாம், வெண்டைக்காய், தக்காளி, உங்களுக்கு வேண்டிய கத்தரிக்காயை விளைய வச்சுக்கலாம். ஆனால் நெல், வாழை, கரும்பு, மற்ற பொருளெல்லாம் எங்கேயும் விளைவிப்பீங்க? மொட்டை மாடியிலே விளைய வச்சுருவீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். இலவசமாக அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம். எத்தனை நாளுக்கு இலவசம் கொடுத்துட முடியும்னு யோசிக்கணும். ஒரு நாள் யோசிக்கணும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட். என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியர். என்றாவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான், டாக்டர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள், விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளும். அது இங்க பாருங்க, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள்